Hi plus 2 students, exercise 1.2 பார்க்குறதுக்கு முன்னாடி எக்லன் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். எக்லன் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ எக்லன் ஃபார்ம் தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸசைஸ் 1.2ல் ரோ ரிடக்ஷன் மெத்தடு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணிடலாம். ஸோ முதல்ல இங்கே ஒரு 3 ரூல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எளிமையாக போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள். எக்கலன் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஆல் நான் ஜீரோ ரோஸ் ப்ரோசீட் த ஜீரோ ரோஸ். ஆல் நான் ஜீரோ ரோஸ் ப்ரோசீட் த ஜீரோ ரோஸ் அப்படின்னா கீழே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல் நான் ஜீரோ, இதெல்லாம் நான் ஜீரோ. ரோ அப்படிங்கிறது இதுதான் ரோன்னு சொல்லுவோம். ஆல் நான் ஜீரோ அப்படின்னா 1 2 3 இதெல்லாம் நான் ஜீரோ. இந்த ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆகிட்டா இது ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ. இது எல்லாமே வந்து என்னது நான் ஜீரோ. இப்போ என்ன அர்த்தம்? இந்த ஜீரோவுக்கு முன்னக்குட்டி நான் ஜீரோ இருக்கணும், ஜீரோவுக்கு முன்னக்குட்டி நான் ஜீரோ இருக்கணும். சரிங்களா? இப்போ எல்லாமே ஜீரோ, ஜீரோ ரோக்கு முன்னக்குட்டி நான் ஜீரோ இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன், the number of zeros proceeding the first non-zero element in a row is less than the number of such zeros in a succeeding row. ஸோ ஜீரோ வந்து இப்போ இந்த ரோ பாருங்கள், இந்த ரோவில் இருக்கிற ஜீரோவை விட இந்த ரோவில் கம்மியாக தான் இருக்கணும். அதுதான் கண்டிஷன். இப்போ இதில் 5 zeros இருக்குது இந்த ரோவில். இப்போ 2, அதே மாதிரி 1. ஸோ இப்படி குறைஞ்சிட்டே போகணும். சரிங்களா? அடுத்தது மூணாவது, the first non-zero element in a row is unity. ஸோ இதுவும் நான்-ஜீரோ எலமெண்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ எலமெண்ட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்? யூனிட்டியாக இருக்கணும், அதாவது 1 இருக்கணும். ஸோ இதுதான் அந்த 3 கண்டிஷன். தேங்க்யூ.